இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை அடியோடு அழிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம கௌதமை அவமானப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் நாளைக்குள்ளே உங்கள் அப்பன் பேரும் உங்கள் அம்மா பேரும் தெரிஞ்சுட்டு என்கிட்ட பேசு. இல்லைனா நீ பிச்சைக்காரனோட மோசமான நிலைமையில் இப்போ நடுத்தெருவில் இருந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பாக நீ தான் தகுதியானவனை ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம கௌதம் ரொம்பவே சோர்வோட வீட்டுக்கு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா, என்னாச்சுன்னு கேட்குற போது தாங்க இந்த எஸ்எஸ்கே என்ன இப்படி கேட்டுட்டான். எனக்கு உண்மையிலே அப்பன் இருக்கானா இல்லையா, எனக்கு அம்மா வச்சு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ரொம்ப கண் கலங்கின நிலைமையில் கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவில் கண்டிப்பாக இந்த ஒரு பதிலுக்கு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலுங்க. போதும், இது வரைக்கும் மறைச்சு வச்ச அந்த உண்மை, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நடுத்தெருக்கே வந்துட்டோம். இந்த மலை மாதிரி நம்பிட்டு இருந்த கார்த்திகை நமக்கு துரோகம் பண்ணிட்டான், அஞ்சலி துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை நம்ம ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை கண்டிப்பாக சொல்லணும்னு நம்ம இலக்கை தாக்ஸ் அன்னைக்கு டேரெக்டாக ஃபோனை பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை அடியோடு அழிக்க போகிறது நம்ம இலக்கியாவும் கௌதமும் உறுதிங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிற கொடுமைக்கும் இந்த ஒரு நிலைமைக்கும் காரணமே முழு காரணம் இந்த தாக்ஸ் அணியும் இந்த எஸ்எஸ்கே தான். இவங்களுடைய சாபத்தினால தாங்க நம்ம இலக்கியாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நம்ம கௌதம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவன் இப்போ நடுத்தெருவில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அதே சமயம் 10 பேருக்கு வேலை கொடுத்து பணத்தை கொடுத்து நல்ல ஒரு முதலாளி இடத்துல இருந்த நம்ம ஜானகி அம்மாவுக்கு இப்படி திரும்ப ஒருத்தர்கிட்ட கை கட்டி அந்த ஒரு மில்லில் போய் வேலைக்கு சேரணும்னு ஒரு அவசியம் முழு காரணமே இந்த தாக்ஸனி தாங்க. தாக்ஸனியோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அங்கே இதுக்கு கண்டிப்பாக வேறு என்னைக்கும் தள்ளி போடக்கூடாது, இன்றைக்கி முடிவு காலம் தெரியணும்னு ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு நிலைமையில் இப்போ முடிவு எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவுக்கு அழிவை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஆரம்பத்தில் நம்ம தாக்ஸானியோட உயிரை காப்பாற்றணும் போது நம்ம ரேவதி அம்மா கிட்ட, உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமாக்கணவன் கண்டிப்பாக யார் என்னன்னு மட்டும் சொல்லு, அவனை நானே குத்தி கொலை பண்ணி ஜெயிலுக்கு கூட போயிடுறேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை கெடுத்தவன் கண்டிப்பாக இன்னொருவோட பொண்ணோடைய வாழ்க்கையும் கெடுத்திருப்பான், அவன் இந்த ஒரு ஜென்மத்தில் திறந்த மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ தாங்க இந்த தாக்ஸானிக்கு தெரிய வருது, இது வேறு யாரும் இல்லை, என்னுடைய புருஷன் தான் இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு. இந்த எஸ்எஸ்கே நினச்சி அருவெறுப்பான ஒரு நிலைமையில் நம்ம தாக்ஸானி சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே உனக்கு வாழ்கிறதுக்கே தகுதியில், நீ இப்போ வரைக்கும் வாழ்ந்து எல்லாருக்கும் துரோகம் பண்ணதே போதும், நீ இந்த ஒரு நிமிஷத்துலேயே ஜெயிலுக்கு போய் நீ சரண்டர் ஆயிடுறியா, இல்லை உன்னை நான் குத்தி கொலை பண்ணி சாக வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தாக்ஸானி கேட்டு சிக்கிறவங்க ஒருபோதுமே உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதமை எதுக்கடா பகைச்சிக்கிட்டோன்னு நம்ம தாக்ஸானி கிட்ட எல்லா உண்மையுமே சொன்ன அப்புறம் தாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிய போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக பொறுத்து போனாங்க, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாதுன்னு. ஆனால் தலைக்கு மிஞ்சினது இவ்வளோ கேவலமாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கௌதம் பகைச்சிக்கினா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் நம்ம இலக்கியா இப்படி ஒரு உண்மையை சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மையை சொன்னதுக்கு நம்ம ஜானகம்மா பயங்கர கோவப்படுறாங்க இலக்கிய மேலே. எந்த ஒரு உண்மையை மூடி மறைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அந்த ஒரு உண்மையை நீ சொல்லிட்டு இல்லை, உங்க கூடவே இதுக்கு மேலே என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க.